இது வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் ஃபாஸ்டாக் வச்சு டோல் காசு கட்டிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் சிஸ்டமாக மாறப்போகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் கலெக்ஷன் சிஸ்டம், அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை அவங்களே ஜிபிஎஸ் மூலயமா ட்ராக் பண்ணி அதுக்கான கரெக்டான அமௌண்ட்டை உங்கள் பேங்க்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் கலெக்ஷன் சிஸ்டம். இந்த அட்வான்ஸான சிஸ்டம் வந்து ஏப்ரல்லேருந்து இந்தியாவில் வர்றதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான வேலை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம கூட இதை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்தால் அது எப்படி ஒர்க் ஆகும், அது என்ன மாதிரி பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட லாரி இருக்குது, ஆனால் லோட்ஸ் இல்லைன்னா FR8 லோட்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லோடு எடுத்து போக லாரி வேணும்னா FR8 புக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் சிஸ்டம் கொண்டு வரணும்னா எல்லா ட்ரக்ஸ்லையும் ஜிபிஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் அதால் ட்ராக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு பைபாஸ் ஏறுறீங்க, முன்னாடி டோல் வருதுன்னா நீங்கள் டோலில் நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சிஸ்டம் கொண்டு வரதே எந்த வண்டியும் டோலில் நிற்காமல் போகிறதுக்காக தான். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை அவங்க கால்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். இப்படி தான் இந்த ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இதனால என்ன யூஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம டோலில் நிற்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அதுவே கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமௌண்ட்டு டெபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு டோலில் நிற்க வேண்டியது? ஏன்னா ஒரு சில டைம்லாம் நம்ம 1 hour 2 hour கூட டோலில் நிற்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. காஸ்ட் சேவிங், நீங்கள் டோலை கிராஸ் பண்ணும்போது அந்த டோல்ஸில் நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து தான் அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு பார்ட் போகும். இப்போ நீங்கள் 100 ரூபா பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா அந்த டோலில் யாரும் வேலை பார்க்குறதுக்கே தேவையில்லை. லைக் அங்கே ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட் இனிமேல் நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்க்கானதாக மட்டும்தான் இருக்க போகுது. இதனால உங்களுக்கு டோல் காஸ்ட் கொஞ்சம் குறையும். டோல் சிஸ்டம் ஆன்லைன் ஆயிடுச்சு, அதிகமாக பணம் எடுத்து ஏமாத்திடுவாங்களோன்னு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா, பயப்படதானே செய்வேன். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அமௌண்ட் டெபிட் ஆகும். அதை மீறி உங்களுக்கு அதிகமாக டெபிட் ஆச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பேங்க்கில் கூட நீங்கள் இஷ்யூ ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டை மாடர்னைஸ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய திட்டம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் சேஞ்ச் கொண்டு வரதுக்காக இந்த ஹைவேஸில் ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ட்ரக்ஸில் ஏசி கேபின்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ இந்த ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் பேஸ்ட் டோல் சிஸ்டமே சிங்கப்பூர்லேயே 10 வருஷமாக கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வர எத்தனை வருஷம் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.